அமெரிக்காவின் ஏதோ ஒரு மூலையில் எடுக்கப்படும் சில முடிவுகள் உலகின் பல கோடி மக்களின் வாழ்க்கையையும் சந்தைகளின் போக்கையும் எப்படி புரட்டி போடுகின்றன என்று நீங்கள் எப்போதாவது யோசித்ததுண்டா? ஒரு நாட்டின் மத்திய வங்கி உலகப் பொருளாதாரத்தின் நாடித்துடிப்பை எப்படி தன் கையில் வைத்திருக்கிறது? இந்த ஆழமான கேள்விக்கான விடை அமெரிக்காவின் மத்திய வங்கியான ஃபெடரல் ரிசர்வ் எனப்படும் அமைப்பின் செயல்பாடுகளிலும் அதன் உலகளாவிய தாக்கத்திலும் அடங்கியுள்ளது. அப்படி ஒரு சக்தி வாய்ந்த அமைப்புதான் அமெரிக்காவின் மத்திய வங்கியான ஃபெடரல் ரிசர்வ். சுருக்கமாக ஃபெட் என்று அழைக்கப்படும் இந்த அமைப்பு அமெரிக்காவின் பணவியல் கொள்கையை வகுக்கும் பொறுப்பில் இருக்கிறது. ஆனால் அதன் தாக்கம் அமெரிக்காவோடு மட்டும் நின்றுவிடுவதில்லை. உலக பொருளாதாரத்தின் மிகப்பெரிய சக்திகளில் ஒன்றாக ஃபெட் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் சர்வதேச நிதிச் சந்தைகளில் அதிர்வலைகளை உருவாக்குகிறது. ஃபெடரல் ரிசர்வ் ஒரு குவாசி அரசு அமைப்பு ஆகும். இது ஒரு மத்திய அரசாங்க நிறுவனமாக இருந்தாலும் தனியாரால் நிர்வகிக்கப்படும் கூறுகளையும் கொண்டுள்ளது. இதன் கட்டமைப்பில் ஒரு வாரியம், போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ், ஒரு கூட்டாட்சி திறந்த சந்தைக்குழு, ஃபெடரல் ஓபன் மார்க்கெட் கமிட்டி மற்றும் 12 பிராந்திய ஃபெடரல் ரிசர்வ் வங்கிகள் ஆகியவை அடங்கும். இதில் FOMC தான் வட்டி விகிதங்கள் மற்றும் பணப்புழக்கம் தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுக்கும் தலைமை அமைப்பாகும். இதன் சுதந்திரமான செயல்பாடு அரசியல் அழுத்தங்களுக்கு அப்பால் பொருளாதார நலன்களை மையமாக கொண்டு முடிவுகளை எடுக்க உதவுகிறது. ஃபெடரல் ரிசர்வின் தோற்றம் மற்றும் பரிணாம வளர்ச்சி. ஃபெடரல் ரிசர்வ் 1913ஆம் ஆண்டு ஃபெடரல் ரிசர்வ் சட்டம் மூலம் நிறுவப்பட்டது. தொடக்கத்தில் வங்கி பீதிகளை தடுப்பதும் ஒரு நிலையான நிதி அமைப்பை உருவாக்குவதும் இதன் முதன்மை நோக்கமாக இருந்தது. 1929 பெருமந்த நிலை காலகட்டத்தில் ஃபெட் தனது பங்கை முழுமையாக செய்ய தவறியது என்ற விமர்சனங்கள் எழுந்தன. இதன் விளைவாக 1935ஆம் ஆண்டின் வங்கிச் சட்டம் ஃபெடரல் ரிசர்வ் அமைப்பின் மத்திய அதிகாரத்தை வலுப்படுத்தியது. 1970களின் பெரும் பணவீக்கம். இந்த காலகட்டத்தில் அமெரிக்கா மிக உயர்ந்த பணவீக்கத்தை சந்தித்தது. அப்போதைய ஃபெட் தலைவர் பால் வோல்கர் பணவீக்கத்தை கட்டுப்படுத்த வட்டி விகிதங்களை வரலாறு காணாத அளவுக்கு உயர்த்தினார். இது அமெரிக்காவிலும் உலக அளவிலும் பொருளாதார மந்தநிலையை ஏற்படுத்தினாலும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்த உதவியது. 2008 உலகளாவிய நிதி நெருக்கடி. இந்த நெருக்கடியின் போது ஃபெட் தனது வழக்கமான பணவியல் கொள்கை கருவிகளுக்கு அப்பால் சென்று குவாண்டிடேட்டிவ் ஈசிங் போன்ற வழக்கத்திற்கு மாறான நடவடிக்கைகளை அறிமுகப்படுத்தியது. வட்டி விகிதங்களை 0க்கு அருகில் குறைத்து பொருளாதாரம் சரிவதை தடுக்க பெருமளவு பத்திரங்களை வாங்கியது. கோவிட் பெருந்தொற்று காலத்தில் ஃபெட் மீண்டும் வட்டி விகிதங்களை 0க்கு அருகில் குறைத்து சந்தையில் பெரும் பணப்புழக்கத்தை ஏற்படுத்தியது. இது பொருளாதார மீட்சிக்கு உதவியது. கோவிட் பெருந்தொற்றுக்கு பிந்தைய விநியோக சங்கிலி இடையூறுகள், தேவை அதிகரிப்பு மற்றும் புவிசார் அரசியல் பதட்டங்கள் காரணமாக பணவீக்கம் பல பத்தாண்டுகளுக்கு பிறகு உச்சத்தை எட்டியது. இதற்கு பதிலளிக்கும் விதமாக ஃபெட் வட்டி விகிதங்களை விரைவாகவும் தொடர்ச்சியாகவும் உயர்த்தியது. இது உலகளாவிய சந்தைகளில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஃபெடரல் ரிசர்வின் முக்கிய இலக்குகள் மற்றும் கருவிகள். ஃபெடரல் ரிசர்வ் முக்கியமாக வட்டி விகிதங்களை நிர்ணயிப்பது, பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்துவது போன்ற கருவிகள் மூலம் செயல்படுகிறது. பணவீக்கத்தை கட்டுக்குள் வைத்திருப்பது, வேலைவாய்ப்பை அதிகரிப்பது, பொருளாதார வளர்ச்சியை நிலைப்படுத்துவது ஆகியவை இதன் முக்கிய இலக்குகள். அமெரிக்காவில் ஃபெடரல் ரிசர்வ் ஒரு இரட்டை ஆணை கொண்டுள்ளது. அதிகபட்ச வேலைவாய்ப்பு மற்றும் நிலையான விலைகள் சுமார் 2 விழுக்காடு பணவீக்க இலக்கு. இந்த இலக்குகளை அடைய இந்த அமைப்பு பல்வேறு பணவியல் கொள்கை கருவிகளை பயன்படுத்துகிறது. ஃபெடரல் ஃபண்ட்ஸ் ரேட் வங்கிகளுக்கு இடையேயான குறுகிய கால கடன் வட்டி விகிதத்தை நிர்ணயிப்பதன் மூலம் ஒட்டுமொத்த பொருளாதாரத்திலும் கடன் வாங்குவதற்கான செலவை ஃபெட் கட்டுப்படுத்துகிறது. இது ஒரு இலக்கு விகிதமாகும். ஃபெட் நேரடியாக இந்த விகிதத்தை நிர்ணயிப்பதில்லை. மாறாக திறந்த சந்தை செயல்பாடுகள் மூலம் பணப்புழக்கத்தை மாற்றுவதன் மூலம் வங்கிகள் ஒன்றுக்கொன்று கடன் வழங்கும் விகிதத்தை இந்த இலக்கிற்குள் கொண்டு வருகிறது. இந்த வட்டி விகிதம் உயரும்போது வங்கிகள் அதிக வட்டியில் கடன் வாங்க வேண்டி வரும். இதனால் மக்களுக்கும் நிறுவனங்களுக்கும் வழங்கப்படும் கடன்களுக்கான வட்டியும் உயரும். இது நுகர்வோர் செலவினங்களையும் முதலீடுகளையும் குறைத்து பணவீக்கத்தை கட்டுப்படுத்த உதவும். அதேபோல வட்டி விகிதங்கள் குறையும் போது கடன் வாங்குவது மலிவாகி பொருளாதார வளர்ச்சிக்கு ஊக்கமளிக்கும். தள்ளுபடி விகிதம். இது ஃபெடரல் ரிசர்வ் வங்கிகள் வணிக வங்கிகளுக்கு நேரடியாக கடன் வழங்கும் வட்டி விகிதம். இது பொதுவாக ஃபெடரல் ஃபண்ட்ஸ் ரேட்டை விட சற்று அதிகமாக இருக்கும். வங்கிகளுக்கு அவசரகால நிதியுதவி தேவைப்படும் போது இது ஒரு பாதுகாப்பு வலையாக செயல்படுகிறது. இந்த விகிதத்தில் ஏற்படும் மாற்றங்கள் ஃபெட்டின் பணவியல் கொள்கையின் திசை குறித்து சந்தைக்கு ஒரு சமிக்ஞையை அனுப்புகின்றன. ரிசர்வ் தேவைகள். வங்கிகள் தங்கள் வைப்புத் தொகையின் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை ஃபெடரல் ரிசர்வ் வங்கியில் இருப்பு வைக்க வேண்டும். இந்த விகிதத்தை மாற்றுவதன் மூலம் வங்கிகளிடம் கடன் கொடுக்க கிடைக்கும் பணத்தின் அளவை ஃபெட் கட்டுப்படுத்த முடியும். இருப்பினும் தற்காலத்தில் இந்த கருவி அரிதாகவே பயன்படுத்தப்படுகிறது. குவாண்டிடேட்டிவ் ஈசிங் மற்றும் குவாண்டிடேட்டிவ் டைட்டனிங். குவாண்டிடேட்டிவ் ஈசிங் பொருளாதாரம் மந்தமாக இருக்கும்போது சந்தையில் பணப்புழக்கத்தை அதிகரிக்க ஃபெட் பத்திரங்களை அரசு பத்திரங்கள், அடமான
திட்டமான ஆதரவு பத்திரங்கள் வாங்குவதாகும். இதனால் நீண்டகால வட்டி விகிதங்கள் குறைந்து முதலீடுகள் அதிகரிக்கும். இது ஃபெட்டின் இருப்புநிலை குறிப்பை விரிவுபடுத்துகிறது. உதாரணமாக 2008 நெருக்கடி மற்றும் கோவிட் பெருந்தொற்று காலத்தில் ஃபெட் டிரில்லியன் கணக்கான டாலர் மதிப்புள்ள பத்திரங்களை வாங்கி சந்தையில் பணப்புழக்கத்தை அதிகரித்தது. குவான்டிடேட்டிவ் டைட்டனிங் இது குவான்டிடேட்டிவ் ஈசிங்க்கு நேர் எதிரானது. பணவீக்கம் அதிகமாக இருக்கும்போது சந்தையிலிருந்து பணத்தை உறிஞ்சும் வகையில் ஃபெட் தனது இருப்புநிலை குறிப்பில் உள்ள பத்திரங்களை விற்பது அல்லது முதிர்ச்சியடைய அனுமதிப்பது. இது நீண்டகால வட்டி விகிதங்களை அதிகரிக்கச் செய்து பொருளாதாரத்தில் பணப்புழக்கத்தை குறைக்கிறது. இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் உலகளாவிய நிதிச் சந்தைகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. முன்கூட்டிய வழிகாட்டுதல் ஃபெட் தனது எதிர்கால பணவியல் கொள்கை முடிவுகள் மற்றும் பொருளாதார கணிப்புகள் குறித்து சந்தைக்கு தெளிவான தகவல்களை வழங்குவது. இது முதலீட்டாளர்கள் மற்றும் வணிகங்களின் எதிர்பார்ப்புகளை வடிவமைத்து கொள்கையின் செயல்திறனை அதிகரிக்கிறது. அமெரிக்காவின் முடிவுகள் உலகை எப்படி பாதிக்கின்றன? ஆனால் அமெரிக்காவில் எடுக்கப்படும் இந்த முடிவுகள் உலகின் பல மூலைகளில் இருக்கும் சாதாரண மக்களின் வாழ்க்கையை எப்படி நேரடியாக பாதிக்கின்றன என்று நீங்கள் எப்போதாவது யோசித்ததுண்டா? அமெரிக்க பொருளாதாரம் உலகின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் 25 விழுக்காடு பங்கை கொண்டுள்ளது. இதனால் ஃபெட்டின் கொள்கை முடிவுகள் உலகளாவிய நிதிச் சந்தைகள், முதலீட்டு போக்குகள் மற்றும் நாணய மதிப்புகள் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. ஃபெடரல் ரிசர்வ் வட்டி விகிதங்களை உயர்த்தும் போது அமெரிக்க டாலர் வலுப்பெறுகிறது. ஏனெனில் அமெரிக்காவில் அதிக வட்டி விகிதங்கள் வெளிநாட்டு முதலீட்டாளர்களை தங்கள் நிதியை அமெரிக்க டாலர் சார்ந்த சொத்துக்களில் முதலீடு செய்ய ஈர்க்கின்றன. இதனால் மற்ற நாடுகளின் நாணயங்கள் டாலருக்கு எதிராக பலவீனமடைகின்றன. இது வளரும் நாடுகளுக்கு பெரும் சவாலாக அமையும். ஏனெனில் அவர்கள் டாலரில் வாங்கிய கடன்களுக்கான வட்டி சுமை அதிகரிக்கும். பல வளரும் நாடுகள் தங்கள் வெளிநாட்டு கடன்களை அமெரிக்க டாலரில் பெற்றுள்ளன. டாலர் வலுப்பெறும்போது இந்த கடன்களை திருப்பிச் செலுத்துவதற்கான செலவு உள்நாட்டு நாணயத்தில் அதிகரிக்கும். மேலும் மூலதனம் அமெரிக்காவை நோக்கி நகரத் தொடங்கும். இதனால் வளரும் நாடுகளில் முதலீடுகள் குறைந்து பொருளாதார வளர்ச்சி பாதிக்கப்படும். இது அந்நிய நேரடி முதலீடுகளிலும் ஏற்றுமதி இறக்குமதி செலவுகளிலும் மாற்றங்களை ஏற்படுத்தும். உதாரணமாக 2013ஆம் ஆண்டில் ஃபெட் தனது QE திட்டத்தை குறைக்கப் போவதாக அறிவித்தபோது டேப்பர் டான்ட்ரம் எனப்படும் ஒரு நிகழ்வு ஏற்பட்டது. அப்போது வளரும் நாடுகளிலிருந்து பெரும் மூலதன வெளியேற்றம் நிகழ்ந்து அவர்களின் நாணயங்கள் பலவீனமடைந்து சந்தைகளில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது. கச்சா எண்ணெய், தங்கம் மற்றும் பிற உலோகங்கள் போன்ற பெரும்பாலான உலகளாவிய பண்டகங்கள் அமெரிக்க டாலரில் விலை நிர்ணயம் செய்யப்படுகின்றன. டாலர் வலுப்பெறும்போது இந்த பண்டகங்களின் விலை டாலர் அல்லாத நாணயங்களை கொண்ட நாடுகளுக்கு அதிகமாகும். இது உலகளாவிய பணவீக்க அழுத்தங்களை ஏற்படுத்தலாம் அல்லது குறைக்கலாம். உலகளாவிய பங்குச் சந்தைகள், பண்டகச் சந்தைகள் மற்றும் கிரிப்டோகரன்சி சந்தைகள் கூட ஃபெட்டின் அறிவிப்புகளுக்கு ஏற்றவாறு ஏற்ற இறக்கங்களை சந்திக்கின்றன. ஒரு சிறிய அறிவிப்பு ஒரே இரவில் பல பில்லியன் டாலர் மதிப்புள்ள சொத்துக்களின் மதிப்பை மாற்றியமைக்கும் வல்லமை கொண்டது. பணவீக்கம், மந்தநிலை, வேலைவாய்ப்பு என அனைத்துமே இந்த அமைப்பின் கொள்கைகளால் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பாதிக்கப்படுகின்றன. அமெரிக்காவின் பொருளாதார நிலவரம் உலகப் பொருளாதாரத்தின் திசையை நிர்ணயிக்கும் ஒரு முக்கிய காரணியாக இருக்கிறது. 2026 மற்றும் அதற்கு அப்பால் உள்ள சவால்கள். 2026ஆம் ஆண்டை நோக்கி பார்க்கும்போது ஃபெடரல் ரிசர்வின் முடிவுகள் மேலும் சிக்கலான உலகச் சூழலில் எடுக்கப்பட வேண்டியிருக்கிறது. கோவிட் பெருந்தொற்றுக்கு பிந்தைய பொருளாதார மீட்சி, புவிசார் அரசியல் பதட்டங்கள் உதாரணமாக ரஷ்யா உக்ரைன் போர், விநியோகச் சங்கிலி இடையூறுகள் மற்றும் காலநிலை மாற்றத்தின் தாக்கங்கள் ஆகியவை பணவீக்க அழுத்தங்களை உருவாக்குகின்றன. இந்த சவால்களை எதிர்கொள்ள இந்த மத்திய வங்கி தனது பணவியல் கொள்கைகளை மிகவும் கவனமாக வடிவமைக்க வேண்டும். பணவீக்கம் தற்காலிகமானதா அல்லது கட்டமைப்பு ரீதியானதா என்பதை புரிந்துகொள்வது ஒரு பெரிய சவால். விநியோகச் சங்கிலி சிக்கல்கள் மற்றும் தொழிலாளர் பற்றாக்குறை போன்ற காரணிகள் பணவீக்கத்தை நீண்ட காலத்திற்கு தக்கவைக்கலாம். அதிகரித்து வரும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்த ஃபெட் வட்டி விகிதங்களை தொடர்ந்து உயர்த்த வேண்டிய நிலை ஏற்படலாம். இது உலகளாவிய மந்த நிலைக்கு வழிவகுக்கலாம் என்ற அச்சமும் நிலவுகிறது. அதே சமயம் பொருளாதார வளர்ச்சியை ஆதரிக்கும் பொறுப்பும் இந்த அமைப்பிற்கு உள்ளது. இந்த இரண்டு இலக்குகளுக்கும் இடையே ஒரு சமநிலையை கண்டறிவது வரும் ஆண்டுகளில் பெரும் சவாலாக இருக்கும். அரசாங்கத்தின் நிதி செலவினங்கள், பிஸ்கல் பாலிசி மற்றும் ஃபெட்டின் பணவியல் கொள்கைக்கு இடையே உள்ள ஒருங்கிணைப்பு பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு அவசியமானது. அதிக அரசு கடன் ஃபெட்டின் பணவியல் கொள்கையின் செயல்திறனை சவாலுக்குள்ளாக்கலாம். டிஜிட்டல் நாணயங்களின் எழுச்சி. மத்திய வங்கி டிஜிட்டல் நாணயங்கள் CBDCs ஸ்டேபிள் காயின்கள் உலகளாவிய நிதி கட்டமைப்பில் ஏற்படும் மாற்றங்கள் போன்ற புதிய அம்சங்களும் ஃபெட்டின் எதிர்கால முடிவுகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அவை பணவியல் கொள்கை பரவும் வழிமுறைகளை மாற்றலாம் மற்றும் நிதி ஸ்திரத்தன்மைக்கு புதிய சவால்களை உருவாக்கலாம். வர்த்தக போர்கள், பொருளாதார தடைகள் மற்றும் புவிசார் அரசியல் பதட்டங்கள் உலகளாவிய விநியோகச் சங்கிலிகளை மேலும் சீர்குலைத்து பணவீக்க அழுத்தங்களை அதிகரிக்கலாம். காலநிலை மாற்றம் தொடர்பான நிதி அபாயங்கள் மற்றும் அதன் நீண்டகால பொருளாதார தாக்கங்கள் மத்திய வங்கிகளின் கவனத்தை ஈர்க்க தொடங்கியுள்ளன. இது எதிர்காலத்தில் ஃபெட்டின் கொள்கை முடிவுகளில் ஒரு புதிய பரிமாணத்தை சேர்க்கலாம். சர்வதேச ஒத்துழைப்பு, குறிப்பாக G7 மற்றும் G20 நாடுகளுடன் உலக பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு முன்னப்போதையும் விட முக்கியமானதாக மாறுகிறது. ஃபெடரல் ரிசர்வ்
ரிசர்வின் ஒவ்வொரு அசைவும் உலக பொருளாதாரத்தின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் ஆற்றலை கொண்டுள்ளது. ஆக அமெரிக்காவின் மத்திய வங்கி எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் வெறும் புள்ளிவிவரங்கள் அல்ல, அவை உலகெங்கிலும் உள்ள கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கை தரத்தையும் அவர்களின் எதிர்கால நம்பிக்கையையும் தீர்மானிக்கும் சக்தி கொண்டவை. இந்த அமைப்பு கண்ணுக்கு தெரியாத ஒரு நூலிழையால் உலக பொருளாதாரத்தை இணைத்து அதன் போக்கை வழிநடத்தும் ஒரு மாபெரும் சக்தியாக திகழ்கிறது.